ஓம் சாந்தி 19/3/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து, பழைய சரீரத்திலிருந்து உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். கேள்வி: நல்ல நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்வார்கள். அவர்கள் ஒரு பாபாவை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்வார்கள். எந்த தேகதாரியும் நினைவிற்கு வரக்கூடாது. நிரந்தரமாக பாபா மற்றும் 84 பிறவைகளின் சக்கரத்தின் நினைவு இருக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர்களுக்கு இருக்கும். இது கூட அஹோ சௌபாகியமாகும். அதாவது அஹோ சௌபாகியம் அப்படின்னா இவ்வளோ செய்தாலே போதும், நிறைய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்கன்னு அர்த்தம். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இறந்திருக்கிறீர்கள். எப்படி இறந்திருக்கிறீர்கள்? தேகத்தின் அபிமானத்தை விட்டுவிட்டீர்கள். மீதம் இருப்பது ஆத்மா ஆகும். ஷரீரம் அழிந்து விடுகிறது, ஆத்மா இறப்பதில்லை. உயிரோடு வாழ்ந்து கொண்டே தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் பரம்பிதா பரமாத்மாவோடு யோகத்தை ஈடுபடுத்துங்கள். அதன் மூலம் ஆத்மா தூய்மையாகிவிடும் என்று பாபா கூறுகிறார். எதுவரை ஆத்மா முற்றிலும் தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை தூய்மையான ஷரீரம் கிடைக்க முடியாது. ஆத்மா தூய்மையாகிவிட்டால் பிறகு இந்த ஷரீரம் தானாகவே விடுபட்டு விடும். எப்படி பாம்பினுடைய தோல் தானாகவே விடுபட்டு விடுகிறது, அதனிடம் இருந்து பற்று நீங்கி விடுகிறது. பழைய தோல் உரிந்து போகும், தனக்கு புதிய தோல் கிடைக்கும் என்பது பாம்புக்கு தெரியும். நாம் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இந்த பழைய உலகத்திலிருந்து, பழைய ஷரீரத்திலிருந்து இறந்து விட்டோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிறகு ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரத்தை விட்டுவிட்டு எங்கே செல்வீர்கள்? தங்களுடைய வீட்டிற்கு செல்வீர்கள். முதலில் நான் ஆத்மா, ஷரீரம் இல்லை என்பதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். பாபா, நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம், உயிரோடு வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டோம் என்று ஆத்மா சொல்கிறது. இப்போது தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று ஆத்மாவிற்கு கட்டளை கிடைத்திருக்கிறது. இந்த நினைவின் பயிற்சி உறுதியாக இருக்க வேண்டும். மன்மனா பவ, அதாவது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இதில் மிகவும் நல்ல பிராக்டிஸ் தேவை. யார் நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்வார்கள். பக்தியும் கூட காலையில் செய்கிறார்கள் அல்லவா? அவரவர்களுடைய இஷ்ட தேவதையை நினைவு செய்கிறார்கள். உங்களுடைய புத்தி குரங்கு போல் ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் தேவதையாக ஆகிறீர்கள் என்பதை பாபா வந்து புரிய வைக்கிறார். நீங்கள் இப்போது எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். பாபாவும் பரந்தாமத்தில் வசிக்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்களும் பரந்தாமத்தில் வசிக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை என்று பாபா கூறுகிறார். மிகவும் சகஜமாக இருக்கிறது.
மற்றபடி இந்த எதிரி ராவணன் உங்கள் முன்பு நின்றிருக்கிறான், தடைகளை ஏற்படுத்துகிறான். ஞானத்தில் தடை ஏற்படுவதில்லை, நினைவில்தான் தடை ஏற்படுகிறது. மாயை அடிக்கடி நினைவை மறக்க வைத்து விடுகிறது. தேக அபிமானத்தில் கொண்டு வருகிறது, பாபாவை நினைவு செய்ய விடுவதில்லை. இந்த யுத்தம் நடக்கிறது. அதாவது நாம் நினைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம், மாயை தடையை ஏற்படுத்துது, தேகாபிமானத்தில் கொண்டு வருது, நினைவு செய்ய விடுறதில்லை. இது போல ஒரு போராட்டம் அல்லது போர் நடந்துக்கிட்டே இருக்கோ அப்படின்றார். நீங்கள் கர்மயோகியாக இருக்கவே இருக்கிறீர்கள், நல்லது. பகலில் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் இரவில் நினைவு செய்யுங்கள். இரவில் செய்த பயிற்சி பகலில் வேலைக்கு உதவும் என்று பாபா கூறுகிறார். அதாவது பகலில் உங்களால் நினைவு செய்ய முடியல அப்படின்னா இரவில் நினைவு செய்யுங்க அப்படின்றார். இரவு அப்படின்றது அமிர்த வேளையில் நீங்கள் பாபாவை நினைக்கலாம், பகல்லையும் நீங்கள் நினைக்க முடியும். நீங்கள் கர்ம யோகிகள் தான். இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா ஃபுல் டே உங்களுடைய வேலைக்கு அந்த நினைவின் சக்தி உதவி செய்துட்டே இருக்கும் அப்படின்றார். நிரந்தரமாக நினைவிருக்க வேண்டும். எந்த தந்தை நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகிறாரோ அவரை நாம் நினைவு செய்கிறோமா? பாபாவின் நினைவு மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தின் நினைவு இருந்தால் அஹோ சௌபாகியம். இப்போது கலியுகம் முடிந்து சத்தியுகம் வருகிறது என்று மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இந்த அளவிற்கு செய்தாலே போதும், அதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றார். இந்த ரதத்திற்கும் அதாவது பிரம்மா பாபாவிற்கும் கர்ம போக் அதாவது கர்ம வினைகளின் சுமை நோய் இருக்கிறதல்லவா? சிவ் பாபா மற்றும் பிரம்மா பாபாவிற்கும் தங்களுக்குள் சில நேரங்களில் ஆன்மீக உரையாடல் நடக்கிறது. இந்த பிரம்மா பாபா சிவ் பாபாவிடம், பாபா ஆசீர்வாதம் செய்து விடுங்களேன், இந்த இரும்பலுக்கு ஏதாவது வைத்தியம் செய்யுங்களேன், அல்லது சூமந்திரம் போட்டு மாயமாக்கி விடுங்களேன் என்று கூறுகிறார். அதற்கு சிவபாபா கூறுகிறார், இல்லை, இதை அனுபவித்தே ஆக வேண்டும். உன்னுடைய இந்த ரதத்தை எடுத்துக்கொள்கிறேன், அதற்கு கைமாறு கொடுக்கத்தான் செய்கிறேன். மற்றபடி இது உன்னுடைய கணக்கு வழக்கு. கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும். உனக்கு ஆசீர்வாதம் செய்தேன் என்றால் அனைவருக்கும் செய்ய வேண்டி இருக்கும். அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்ருக்கிறார் அப்படின்னா, யாராக இருந்தாலும் அவங்கவுங்க முயற்சி செய்து அவங்கவுங்க கணக்கு வழக்கை முடிக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சிட்ருக்கிறார். இந்த பிரம்மா பாபாவும் சிவ் பாபாவுக்கு இடையில் சில நேரங்களில் உரையாடல் நடக்குதா. அப்போ பிரம்மா பாபா சிவ் பாபாவை கேட்பாரா, பாபா இந்த இரும்பலை கொஞ்சம் சரி பண்ணக்கூடாதா, அதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுங்களேன், இல்லை சூமந்திரம் போட்டு அப்படியே அதை மாயமாக்கி விடுங்களேன், குணமாக்குங்களேன் அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு சிவ் பாபா சொல்கிறாரா, நோ நெவர், அப்படிலாம் என்னால் செய்யவே முடியாது, நீ உன்னுடைய கர்ம கணக்கை அனுபவித்தே ஆகணும். உன்னுடைய ரதத்தை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு நான் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுக்குறேன், அதை கொடுக்க தான் செய்கிறேன். மற்றபடி இந்த இரும்பல் உன்னுடைய கணக்கு வழக்கு, இந்த நோய் உன்னுடையது, கடைசி வரை இது போல் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு ஆசீர்வாதம் செய்தால் அனைவருக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கும். இறைவன் இல்லையா, பார்ஷியாலிட்டி பார்க்க முடியாது இல்லையா. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அவர் ரதத்தை கொடுத்தாரு, அதில் இறைவன் கூட அவருக்கு செய்தார், பாரபட்சம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. ஆகையால் நான் அப்படிலாம் செய்யவே மாட்டேன், அதுக்கு சட்டம் அனுமதிக்காது அப்படின்றார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரியும், அதற்காக நான் முன்னாடியே சொல்லிட மாட்டேன் அப்படின்றார்.
இன்று இந்த குழந்தை இங்கே அமர்ந்திருக்கிறது, நாளை ரயிலில் விபத்து நடந்து விடுகிறது, இறந்து போகிறது என்றால் பாபா நாடகம் என்று சொல்வார். பாபா முன்னதாகவே ஏன் சொல்லவில்லை என்று கேட்க முடியுமா? அது போன்ற சட்டம் இல்லை. நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வருகிறேன், இதை சொல்வதற்காக வந்திருக்கிறேனா என்ன? இது உங்களுடைய கணக்கு வழக்கு, இதை நீங்கள்தான் முடிக்க வேண்டும். இதில் ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவும் இல்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னா போங்களே, அந்த சன்னியாசிகளிடம் போங்களே அப்படின்றார். தூய்மையாகணும்னா இங்கே வாங்க. ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? முறைப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. கர்ம கணக்கிலிருந்து விடுபடுங்க, சத்தோ பிரதானம் ஆகுங்க, முக்தி ஜீவன் முக்திக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பாபாவோ ஒரே ஒரு விஷயத்தை தான் கோருகிறார், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அந்த ரயில் ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருக்கக்கூடாதா? அந்த குழந்தையினுடைய உயிர் காப்பாற்றிருக்கக்கூடாதா? அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க. அதெல்லாம் ட்ராமாவில் எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும், ட்ராமான்னு தான் சொல்லுவேன் அப்படின்றார். எப்படி பாபா விகாரத்தில் செல்லக்கூடாது என்று கட்டளை இட்டிருக்கிறாரோ அதேபோல் யாரும் அழக்கூடாது என்று இந்த கட்டளையையும் இட்டிருக்கிறார். சத்தியுகம் திரேதாவில் ஒருபோதும் யாரும் அழுவதில்லை. சின்ன குழந்தைகள் கூட அழுவதில்லை. அழுவதற்கான கட்டளையே இல்லை. அதுவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான யுகமாகும். அதற்கான முழு பயிற்சியையும் இங்கேதான் செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாபாவிடம் ஆசீர்வாதம் கேட்பதற்கு பதிலாக நினைவு யாத்திரையின் மூலம் தங்களுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். தூய்மையாகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாடகத்தை யதார்த்தமான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இதை நினைவு செய்யக்கூடாது. கர்மயோகியாக ஆக வேண்டும். சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் அழக்கூடாது. வரதானம். இல்லறத்தில் இருந்து கொண்டே என்னுடையது என்ற பற்றை தியாகம் செய்யக்கூடிய உண்மையான ட்ரஸ்டி மாயாவை வென்றவர் ஆகுங்கள். எப்படி அசுத்தத்தில் அல்லது அழுக்கில் கிருமிகள் அல்லது புழுகள் உருவாகிறது, அதுபோலவே எப்போது என்னுடையது என்பது வருகிறதோ அப்போது மாயா ஜென்மம் எடுக்கிறது. மாயாவை வென்றவராக ஆகுவதற்கான சகஜமான வழிமுறை தன்னை சதா ட்ரஸ்டி என்று உணருங்கள். பிரம்மா குமார் என்றால் ட்ரஸ்டி. ட்ரஸ்டிக்கு யார் மீதும் பற்றுதல் இருக்காது. ஏனென்றால் அவரிடம் என்னுடையது என்பது இருக்காது. இல்லறவாசி என்று நினைக்கிறீர்கள் என்றால் மாயா வரும். ட்ரஸ்டி என்று நினைக்கிறீர்கள் என்றால் மாயா ஓடி போய்விடும். எனவே விடுபட்டவராக இருந்து பிறகு இல்லறத்தின் காரியத்தில் வாருங்கள். அப்போது மாயா ப்ரூஃப் ஆகி இருப்பீர்கள். ஸ்லோகன். எங்கே அபிமானம் இருக்கிறதோ அங்கே அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் வரத்தான் செய்யும். அவ்யக்த சமிகை. உங்களுடைய உள்ளார்ந்த தூய்மை சத்தியத்தன்மை எழுவதில், அமர்வதில், பேசுவதில்,
சேவை செய்வதில் மக்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும். அப்போது பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தம் ஆக முடியும். அதற்கு தூய்மையின் ஜோதி சதா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சிறிதும் கூட அலைச்சலில் வரக்கூடாது. தூய்மை என்ற ஜோதி எவ்வளவு ஆடாததாக இருக்கிறதோ அவ்வளவு சகஜமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.